ஆக்சுவலி ஸ்டார்டிங் வீடியோ எடுக்கலை, மறந்தாச்சு. கடுகு தாளிப்பு, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். இப்போ வந்து வதங்கி வந்துச்சு நல்லா. இந்த டைமில் தக்காளி பழத்தை போட வேண்டியதான். ஒரு தக்காளி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஆக்சுவலி வந்து ஃபோன் ஸ்டாண்டு நான் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். கையில் பிடிச்சிட்டு தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். தக்காளி நல்லா வதங்கி வரணும். தக்காளி வதங்கி வந்ததுக்கப்புறம் இது வந்து செராய், அப்புறம் பச்சை மிளகா, சின்ன வெங்காயம்லாம் போட்டு அரைச்சி, அப்புறம் இதில் மஞ்சாத்தூளும் போட்டு அரைச்சிருக்காங்க. அதனால தான் இதோட சில்லி பேஸ்ட் வந்து இந்த கலரில் இருக்குது. அப்புறம் லேசாக அஜி போட்டுக்கலாம், சும்மா டேஸ்ட்டு கொடுக்குறதுக்காக. பாய்க்கலாம். அப்புறம் கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்ற போகிறோம். ஏன்னா தக்காளி வதங்கிடுச்சு. ஓகே, இந்த பேஸ்ட்டை வந்து நல்லா வதக்கி எடுக்கணும். புளி கரைச்சல் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கரைச்சி ஊற்றிக்கோங்க. ஓகே, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம மீன் கொட்ட வேண்டியதுதான். கொட்டுங்கம்மா, போடுங்க. இது என்ன மீன்? காணாங்கழுத்தி மீனா? இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஓகே, எடுத்துடலாம். இதான் வந்துருச்சே. ஓகே, எடுத்துங்க. இப்போ நான் சாப்பிட போகிறேன்.